படம் எப்படி ப்ரோ இனிமேல் ஆர்யா வந்து நம்ம என்னன்னு கூப்பிடணும், ஆர்யா அலி அம்சா மசாரி அப்படின்னு தான் வந்து கூப்பிடணும். அந்த துரந்தர் படத்தில் வரா மாதிரி ஒரு ஸ்பையாக வராரு. ரா ஏஜென்சி உள்ளுக்குள்ளே வந்து ஒரு நல்ல ஒரு செம்மையாக பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே ப்ரோ, எந்த நாட்டில் ஸ்பையாக இருக்காரு? நம்ம ஊரில் தான் வராரு. ரா ஏஜென்சியில் நமக்குள்ளே தான் வராரு. என்னென்னா இந்த நியூக்ளியர் வெப்பனை வெடிக்க விடாமல் தடுக்கிறது தான் கதையை. அதை பேஸ் பண்ணி தான் நடக்குது. அதில் சில சூழ்ச்சி பின்னாடி என்ன நடக்குது, உள்ளுக்குள்ளே அரசியல், மோடிஜி மாதிரிலாம் ஒருத்தர் வேஷம் போட்டு வராரு. துரந்தர் மாதிரி இருக்குமா அப்படின்னு பார்த்தா துரந்தர் லெவலுக்கு இல்லை, அது மாதிரி ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட்டு நல்லா இருக்குது ஓவராலாகவே. வந்து உள்ளுக்குள்ளே வர கேரக்டர்ஸ், மேடம் இவங்க மஞ்சு வாரியர் அவங்க கேரக்டராக இருக்கட்டும், எல்லாமே ரைஸாலேருந்து எல்லாம், குறிப்பாக கௌதம் கார்த்திக்லாம் வந்து டாங்லி மாதிரியே வராரு. அந்த 7ஆம் அறிவு வில்ல மாதிரியே வராரு, மிரட்டியிருக்காரு. ஓவரால் ஆர்யா அக்வாமேன் மாதிரி வராருங்க. அவர் அக்வாமேனு மிரட்டுறாருங்க ஆர்யா சார். சரத்குமார், இந்த மிஸ்டர் எக்ஸை யாருன்னா சரத்குமார் தான். அந்த மிஸ்டர் எக்ஸுன்ற கதையே எழுதப்பட்டது சரத்குமார் சார் தான். விடாமுயற்சியில் வர ஏகே மாதிரி வராரு. எனக்கு என்ன வருத்தம்னா, எனக்கு இந்த படம் பார்க்கும்போது ஒரு துணிவு, ஒரு விவேகம், ஒரு ஆரம்பம் பார்க்குற மாதிரி அப்படி தான் இருந்தது. சினிமாட்டோகிராஃபி செம்மையாக இருந்தது, ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி. ஏன் நீங்கள் சரத்குமாரை போகிறதுக்கு அந்த ரோல் ஏகே சாரே கூப்பிட்டுருக்கலாமே, வேறு லெவலில் இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசித்தேன். அதுதான் பத்தலை. இந்த படத்துக்கு என்ன பத்தலைன்னு கேட்டால், ஒரு மாஸ் ஹீரோ உள்ளே வந்திருந்தால் இந்த படம் கண்டிப்பாக 500 கோடி வசூல் பண்ணியிருக்கோம். நல்லா தரமாக எடுத்திருக்காங்க. ரூரல் ஆடியன்ஸும் வில்லேஜ் ஆடியன்ஸுக்கு எனக்கு தெரியல. பட் நீங்கள் ஒரு நல்ல ஆக்ஷன் படம் பார்க்கணும், நான் புதுசாக ஒரு கதை அப்படின்னா இந்த படம் கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கலாம். நல்ல டீசெண்டான படமாக இருக்குது.